குருவே துணை. நம் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆவணி மாத பலன் பற்றி பார்க்க போகிறோம். சிம்மராசி சிம்மராசிக்காருக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா இருக்குங்க சிம்மராசிக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு அஷ்டமசனி நடக்குது. அஷ்டமசனி நடந்தாலும் அந்த சனி பகவான் வந்து வக்ரநிலை அடைஞ்சிட்டாரு. வக்ரநிலை அடையாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு வந்து கஷ்டமான காலம்தான். ஆனால் வக்ரநிலை அடைஞ்சதுனால உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களும் சூப்பரான பலன் தான் ஆவணி மாதம் ஃபுல்லாக. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதி தான் செவ்வாயாக வராரு சிம்மராசிக்கு. அதனால் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அஷ்டமச்சனி 8ஆம் இடத்துல இருக்கிற சனினாலையும் பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகு பகவான் வந்து குரு பார்வையில் இருக்கார். அதனால் ஆவணி மாதம் பலன் வந்து சிம்மராசிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஓகோன்னு இருக்கும். அந்த அளவுக்கு தான் சிம்மராசிக்கு இருக்கும். அடுத்து வந்து கேது பகவான் லக்னத்துலேயே இருக்கிறதும் ஒன்றும் கெடுதல் கிடையாதுங்க. ஏன்னா கேது பகவானை போய் சூரிய பகவான் நெருங்கினா சரியில்லைங்கிறத அது மாத கடைசியில் ஒரு 4 நாளைக்கு தான் அந்த மாதிரி நெருங்கும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த வீடியோ வரும். நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதம் என்ன பலன், என்ன உங்களுடைய ராசிக்கு இந்த கோச்சார பலன் என்ன, இதெல்லாம் வந்து பார்க்கலாம். நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.